அத்தியாயம் 6. போலீஸ் ஸ்டேஷன். அனுஷாவுக்கு பத்மாவதி கொலைக்கு பின் ஏதோ பெரிய காரணம் இருப்பது தெரிந்தது. அதை அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று தோன்றியது. எப்படி அதை தெரிந்து கொள்வது என்று முதலில் தெரியாமல் இருந்தாள். போலீசாரும் எந்த விதத்திலும் அவளுக்கு உதவியாக இருப்பது போல தெரியவில்லை. இந்த நிலையில் எப்படி உண்மையை கண்டறிவது? அப்போதுதான் லாரா வந்து அனுஷாவிடம் என்ன என்று விசாரித்தாள். என்ன அது அனு? இங்க இருந்து ஓடிடுன்னு என்ன மிரட்டி வந்த லெட்டர். வாட்? மிரட்டுறாங்களா? யாரு? அதை சொல்ல தைரியம் இல்லாம தான் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஆனா இதுல இருந்து ஒன்னு தெளிவா தெரியுது லாரா. நான் இங்க இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல. அண்ட் எங்க அத்தையையும் அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. லாராவுக்கு அதை கேட்டதும் பயத்தில் வியர்க்க துவங்கி விட்டது. என்ன சொல்றானு? நான் கூட நீ ஏதோ உங்க அத்தை இறந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தான் ஏதோ சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா இதையெல்லாம் பாக்குறப்போ அது உண்மைதான் போல. ஆமா லாரா, அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அனுஷா சுற்றி யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தாள். அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். இருப்பினும் இவர்கள் தற்போது பேச இருப்பது ஒரு முக்கியமான விஷயம் என்பதால் அனுஷா எச்சரிக்கையுடன் இருந்தாள். எதுக்கும் நாம ரூமுக்கு போயிடலாம். இங்க வச்சு எதுவும் பேச வேணாம், வா. அனுஷா அவசரமாக லாராவை அழைத்து கொண்டு அவளது அறைக்கு வந்தாள். வந்ததும் மறக்காமல் கதவை லாக் செய்தாள். இவை அனைத்தும் லாராவுக்கு வித்தியாசமாக இருந்தது. என்னடி, என்னென்னவோ பண்ற? இப்ப ஏன் அவசரமா ரூமுக்கு வந்து டோரை லாக் பண்ற? இங்க பாரு லாரா, அத்தையோட கொலை நடந்தது நம்ம வீட்டுக்குள்ள. அது மட்டும் இல்லாம எப்பவுமே வேலை செய்யற அந்த ஜெனரேட்டர் அன்னைக்கு மட்டும் ஏன் வேலை செய்யல? அதோட அன்னைக்கு நைட்டு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த வீட்டுல இருக்க யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அங்க வச்சு எதுவும் பேச வேணான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப புரியுதா? ஓ, இதுல இவ்ளோ இருக்கா? லாராவுக்கு அப்போதுதான் அனைத்தும் புரிந்தது. ஆமா, அது மட்டும் இல்ல, இங்க என்ன நடக்குது, என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்க போறேன். என்னடி வளர்ற? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்? போலீஸ்ல உனக்கு வந்த லெட்டரை கொடுத்தா அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இல்ல லாரா, எனக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல. நீயே பார்த்ததானே அந்த ஆபீசர் எப்படி பதில் சொன்னாருன்னு. அவருக்கு எப்படியாவது கேஸ முடிச்சா போதும். அதனால எந்த உண்மையும் தெரியாது. அவங்க வழியில ட்ரை பண்ணட்டும். நான் என்னால முடிஞ்சதை பண்ண போறேன். ஆனா நீ மட்டும் எப்படி இதை கண்டுபிடிப்ப? நீயே சொல்ற மாதிரி இந்த வீட்டுல இருக்க யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா உன்னை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தானே. அதை பத்தி பேசதா கூப்பிட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். உன் ஃப்ரெண்டு யாரோ டிடெக்டிவா இருக்காங்கன்னு சொன்னியே, அவங்கள வேணும்னா கூப்பிடலாமா? அது என் ஃப்ரெண்டு இல்லடி, எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு. அவரை கூப்பிடலாம் தான். ஆனா என்னன்னு சொல்லி இங்க தங்க வைக்கிறது? யாருக்கும் சந்தேகம் வராதா என்ன? உங்க அண்ணன்னு சொல்லிடலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கூப்பிடலாம். சரிடி, நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஆனா அனு, எதுக்கோ இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. இனிமே யோசிக்க ஒன்னும் இல்ல லாரா. நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். லாராவுக்கும் அம்மா அப்பா யாரும் கிடையாது. அவளுக்கு உறவு என்று சொல்ல ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். அவரது நண்பன்தான் இப்போது இவர்கள் பேசும் இந்த டிடெக்டிவ். மிகவும் நம்பிக்கையானவர் என்று லாரா ஏற்கனவே சொல்லி இருக்கிறாள். மிகவும் திறமைசாலியும் கூட. போலீசாரால் பிடிக்க முடியாத பல கேசுகளை இவர் முடித்து கொடுத்திருக்கிறார் என்று முன்பே லாரா சொல்ல அனுஷா கேட்டிருக்கிறாள். அதனால்தான் தைரியமாக அவரை அழைக்கலாம் என்று அனுஷா முடிவு செய்தாள். போலீஸ் ஸ்டேஷனில் முருகன் வந்து நேத்து வாங்கிய அந்த ரிப்போர்ட்டை பிரதாப் மேஜையில் வைத்துவிட்டு சென்றார். பிரதாப் இன்னும் ஸ்டேஷனுக்கு வரவில்லை. காலையிலேயே வர தாமதமாகும் என்று போன் செய்து கூறியிருந்தான். என்ன முருகா, நேற்று நைட்டு வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு போல. அட நீங்க வேற ஏன் சார், இன்னும் 5 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கு. இப்படியே இதே ஊர்ல மிச்ச காலத்தை ஓட்டிலான்னு பார்த்தா இப்ப பாருங்க, புதுசா ஒரு கொலை கேஸு. பத்தாததுக்கு புதுசா ஊருக்கு வெளியே ரத்தமா இருக்குன்னு போனு வேற. நேற்று அங்கே போயிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வரதுக்குள்ள மணி 1க்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நேரம் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வேற ஒரே திட்டு. சும்மாவா சொன்னாங்க, மத்தளத்துக்கு 2 பக்கமா அடின்னு. என்னையா நீயே எப்படி சொன்னா? எங்க நிலமெல்லாம் யோசிச்சு பாரு. அட போங்க சார், என் மாவன் மட்டும் ஒரு வேலையில நிரந்தரமா இருந்துட்டானா பேசாம எழுதி கொடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறேன். முருகன் அவரது நிலையை நினைத்து புலம்பினார்.
வயதான காலத்தில் ஒரு அளவுக்கு மேல் அவராலும் வேலை செய்வது கடினமாக இருந்தது. இதுவரை அங்கு இருந்த பழைய இன்ஸ்பெக்டர் முருகனது வயது கருதி அவருக்கு வேலையும் பெரிதாக கொடுக்க மாட்டார். ஸ்டேஷனில் இருந்து டியூட்டி பார்ப்பது மட்டுமே அவரது வேலையாக இருந்தது. இப்போது புதிதாக வந்த பிரதாப் இது போன்ற எந்த சலுகையும் யாருக்கும் கொடுப்பதில்லை. எனவே முருகன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார். என்ன முருகன், இன்னுமா குமார் ஒரு வேலையில இருக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு என்னவா? இப்பவே நல்லா தான் சம்பாதிக்கிறான். ஆனால் சாருக்கு பார்த்தாதான் அவனுக்கு இருக்கிற திறமைக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு திரியிறான். எப்போ கையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வரப்போறான்னு பயமாதாமா இருக்கு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் வெளியே ஜீப் வரும் சத்தம் கேட்டது. பிரதாப் வருவது தெரிந்த இந்த பேச்சு இத்துடன் நின்றது. பிரதாப்புக்கு வேலை நேரத்தில் கதை அளப்பது பிடிக்காது. வந்த முதல் நாளே இதற்காக அனைவரும் அவனிடம் வாங்கி கட்டி கொண்டனர். அதனால் அன்றிலிருந்து மிகவும் கவனமாகவே இருந்தனர். உள்ளே வந்த பிரதாப் முருகனை தான் அழைத்தான். முருகன், நேத்து வாங்கிட்டு வர சொன்ன அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? சார், அது ஆட்டோட ரத்தம். அங்கே அந்த மலையில் இருக்கிற கிராமத்து மக்கள் யாராச்சும் பலி கொடுத்துருப்பாங்கன்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னார். ஓ, ரெகுலராக அங்கே அப்படி நடக்கிறது தானே? என்னன்னு கேட்டிங்களா? கேட்டேன் சார். அந்த மலை கிராமத்து மக்கள் இந்த மாதிரி மாதம் மாதம் ஏதாவது பண்ணுவாங்க. அவங்க பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். அப்போ சரி முருகன், நீங்கள் போங்க, ஹெட் கான்ஸ்டபிளை வர சொல்லுங்க. வெளியே இருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் இந்த முறை நான் மாட்டிக்கொண்டேனே என்பது போல முழித்தார். நீங்கள் அந்த மலை கிராமத்துக்கு போய் நேற்று அவங்க ஏதாவது பலி கொடுத்தாங்களான்னு விசாரிச்சுட்டு வாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். பிரதாப் அவனுக்கு இருந்த மற்ற வேலைகளை பார்க்க தொடங்கினான். அத்தியாயம் 7. டிடெக்டிவ் ஹரிஹரன். காலை எழுந்து குளித்து தயாராகி கிளம்பிக் கொண்டிருந்தான் சிவா. அவனுக்கு அப்போது போன் வந்தது. போனை எடுத்து பேசினான். அவனது வீட்டிலிருந்துதான் போன் வந்திருந்தது. என்னம்மா காலையில ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? ஏண்டா, நான் எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? இப்ப கூட ஒரு பொண்ணு ஜாதகம் வந்திருக்கு. நல்ல குடும்பம், பொண்ணும் பார்க்க லட்சணமா இருக்கா. சொல்றத கேளு தம்பி. மா, நான் எத்தனை தடவை சொல்றது? ஒரு பொண்ணை பார்த்த உடனே தெரியணுமா? நீ சொல்ற மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நானே சொல்றேன், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இன்னும் எத்தனை நாள்டா? எத்தனை நாள் தான் இதையே சொல்ல போற? நீ அந்த ஹரிஹரன் கூட இருக்கிற வரைக்கும் எங்க நீயும் அவரை மாதிரியே கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவியோன்னு பயமா இருக்குடா. அவரது பயமும் நியாயமானதுதான். ஹரிஹரனுக்கு 40 வயதாகியும் திருமணம் ஆகவில்லை. திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாகவே இருந்து விட்டார். அவருடன் தான் தற்போது சிவா வேலை செய்கிறான். எங்கே அவரை போல மகனும் மாறிவிடுவானோ என்று அவருக்கு கவலை. அம்மா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. எந்த காலத்திலயும் நான் அவரை மாதிரி மாறிட மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு நானே சொல்றேன். சரி, எனக்கு ஆபீஸ் கிளம்பணும், லேட் ஆகுது. அவரிடம் பேசிவிட்டு போனை துண்டித்தான். தனது அறையில் இருந்து கிளம்பி நேராக அவன் பணிபுரியும் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு வந்தான். பெரிதாக அங்கு நிறைய பேர் எல்லாம் வேலை செய்யவில்லை. ஒரு 2-3 பேர் மட்டுமே அங்கு வேலை செய்கிறார்கள். அவர்களில் சிவாவும் ஒருவன். வந்தவன் அவனது டேபிளில் இருந்த ஃபைல்களை எடுத்துக்கொண்டு ஹரிஹரனது அறைக்கு வந்தான். இன்னைக்கு புதுசா நிறைய கேஸ் வந்திருக்கு, நீங்க தான் எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக அந்த ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தான். அவரது பதிலுக்காக சிவாவும் காத்திருக்காமல் வெளியே வந்தான். அவன் வந்ததும் அங்கு வேலை பார்க்கும் வேறொரு பெண் வந்தாள். எப்படிதான் நீ அவரை புரிஞ்சுக்கிறியோ? நானும் இங்கதான் 2 வருஷமா வேலை பார்க்கறேன். ஆனா சார் என்ன நினைக்கிறாருன்னு என்னால இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல. சிவா அதற்கு புன்னகைத்தான். உண்மை அதுதான். ஹரிஹரன் பெரிதாக யாரிடனும் பெரிதாக பேச மாட்டார். அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று எவரும் புரிந்து கொள்வது கடினம். அப்படி இருக்கும்போது சிவா மட்டுமே அவரை எப்படி தெளிவாக புரிந்து கொள்கிறான் என்றுதான் அந்த பெண் கேட்டார். அதுக்குன்னு அவ்வளோ கஷ்டம் இல்லை சௌமியா. அவர் மனசுல என்ன படுதோ அதை பண்ணுவார். நானும் அப்படிதான். அதனால எங்களுக்குள்ள நல்லா செட் ஆகுது. இவ்வாறு அங்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஹரிஹரனுக்கு போன் வந்தது. ஹலோ, சொல்லுடா. ஹரிஹரனுக்கு லாராவின் அண்ணன் தான் போன் செய்திருந்தார். அனுஷா கேட்டுக்கொண்டதற்காக தான் போன் செய்தார். ஏய் ஹரி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்ப எதுக்காக போன் பண்ண? டேய், எத்தனை நாளைக்கு அப்புறம் கூப்பிடுற? எப்படி இருக்க, என்ன பண்ற, இப்படி ஏதாவது கேக்குறியாடா?
நீ எப்பதான் மாற போறியோ? கல்லூரி காலத்திலிருந்தே ஹரிஹரன் இப்படிதான். அதனால்தான் கிரிஷ் அப்படி கேட்கிறான். சொல்ல வந்த விஷயத்த சொல்லுடா. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. என்னோட தங்கச்சி தெரியும் தானே, லாரா. லாரோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அத்தையை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். அதோட அந்த பொண்ணை மிரட்டி ஒரு லெட்டரும் வந்திருக்கான். அதை பற்றி நீயே நேராக போய் விசாரிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீ என்ன சொல்ற? ஹரிஹரன் எதுவும் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசணும். அவங்க நம்பரை எனக்கு அனுப்பு. அவர் சொன்ன மாதிரியே அனுஷா நம்பரை அனுப்பி வைத்தார் கிரிஷ். அந்த நம்பருக்கு போன் செய்தார் ஹரிஹரன். முன்னரே அனுஷாவிடம் அவர் நம்பரை கொடுத்திருந்ததால் அனுஷாவும் எடுத்து பேசினாள். ஹலோ சார், எங்க கேஸை எடுத்துக்கிட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். அனுஷா ஹரிஹரன் போன் செய்ததும் அவர் தங்களது கேஸை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று நினைத்தாள். அவசரப்படாதீங்க, நான் இன்னும் அதை டிசைட் பண்ணல. உங்க கேஸை பத்தி எல்லாம் தெரிஞ்ச அப்புறம்தான் நான் அதை முடிவு பண்ண முடியும். இப்ப சொல்லுங்க, என்ன நடந்தது? எங்க வீட்ல யாரும் இல்லாதப்போ எங்க அத்தைய யாரோ கொலை பண்ணிட்டாங்க. போலீஸ்ல கேட்டப்போ இத பணத்துக்காக நடந்த கொலையா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல. ஏன்னா எங்க வீட்ல இருந்து எதுவுமே காணாம போகல. அது மட்டும் இல்லாம எங்க அத்தை காதுக்கு பின்னாடி ஒரு மார்க் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எங்க ஃபேமிலிய சேர்ந்த 4 பேர் இறந்திருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா அதுவும் கூட கொலையா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்ப உங்க அசம்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. அப்போதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏதோ லெட்டர் வந்ததுன்னு கிரிஷ் சொன்னா? ஆமா சார், அந்த லெட்டரை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். இத பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு தான் உங்க ஹெல்ப்பை தேடி வந்திருக்கேன். சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஹரிஹரன் போனை வைத்த பிறகு அவர் எப்படியாவது நமக்கு உதவ வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டாள். அவர் இங்கு வந்தால்தான் அவளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹரிஹரன் சிவாவை அழைத்தார். சிவா வந்ததும் ஹரிஹரன் கட்டளையிட்டார். உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நாம ஒரு கேஸ் விஷயமா வெளியூர் போறோம். சிவா பார்த்தவரை வெளியூரில் இருந்து எந்த கேஸும் வரவில்லையே. இவர் என்ன வேறெங்கோ செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் என்று அவரிடமே கேட்டான். இது என்ன புது கேஸா இருக்கு? அப்படி ஒரு கேஸ் எந்த ஃபைலும் இல்லையே. ஃபைல் இல்லை, இது ஒரு ஃப்ரெண்டு மூலமா வந்தது. நாளைக்கே நாம கிளம்பணும். வேணுன்றதை எடுத்து வச்சுக்கோ. எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. சிவாவும் சரி என்று மறுநாள் ஊருக்கு கிளம்ப தயாரானான்.